அது தாவேக்கா பலப்படுதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து இந்த தோல்வி அடிப்படையாக வைத்து ரெண்டு கட்சிகளுமே சுயபரிசீலனை செய்து கொள்வதுங்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம் தான். இதில் ஆக்சுவலாக இந்த தேர்தல் தோல்விகளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல விஷயம் என்ன நினச்சேன்னா, ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை, ரெண்டு வலிமையான எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. வரலாற்றில் முதல் முறையாக திமுக அதிமுகங்கிற ரெண்டு எதிர்க்கட்சிகள் இருக்குதுங்கிறப்ப அது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுகவில் வந்து இது வரைக்கும் ரெண்டு ஸ்பிரிட் நடந்திருக்கு. முதல்ல எம்ஜிஆர் போனார், அதுக்கப்புறம் வைகோலாம் போனார். ஆனால் இது என்னன்னா வந்து தேர்தலில் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு யாருமே போகல. தனிப்பட்ட விமர்சனங்களின் அடிப்படையில் அவங்க போனாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொடர் தோல்விங்கிறது அவங்களுக்கு புதுசு கிடையாது. 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் காலத்தில், அப்புறம் 10 ஆண்டுகள் ஜெயலலிதா காலத்திலலாம் இருந்திருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஜெயிச்சிருச்சு, எதிர்க்கட்சி திமுக, 3வது இடத்துல அதிமுக. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எம்எல்ஏக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவர் ரிசார்ட்டில் வச்சுட்டார். தாவேக்கா ஜெயிச்சிருச்சு, விஜய்க்காக தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ரமேஷ் சொன்னதை ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். என்னன்னா, நிறைய பேர் வந்து உதயசூரியன் இரட்டை சின்னத்துக்காக ஓட்டு போட்டது கடந்த காலத்துங்கிறது உண்மைதான்.